ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம். தக்காளி சட்னிக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி நல்லா பழமாக இருக்குது, கலராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். இந்த சட்னிக்கு இந்த சட்னி செய்தாலும் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி தான் இப்போ நான் செய்ய போகிறேன் சட்னி. அதுக்கு வந்து நான் 1.5 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளோ கலராக நல்லா ஒரே சைஸ் எப்படின்னா கூட நல்லா கலராக பழமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் இது கழுவி வச்சுருக்கேன், கழுவி துடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி காஞ்சிருக்குது. இந்த சுடு தண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அகலமாக பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ தக்காளி இது. தக்காளி கொஞ்சம் வெந்து தோல் எல்லாம் வரணும். ஃபுல்லாக இதில் இருக்கிற தோல் நம்ம வர வரைக்கும் நமக்கு வேக வச்சுக்கலாம். தக்காளி இது வேகட்டும். தக்காளி நல்லா விழுந்துச்சு பாருங்க, ஸ்கின் நல்லா மேலே வருது பாரு. இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தோல் எடுக்கணும். இந்த மாதிரி அகலமாக தட்டில் நம்ம போட்டுன்னு தோல் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் தக்காளி வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி தோல் வந்துடணும். இப்போ வந்து நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நல்லா இது வந்து மேஷ் பண்ணிக்கணும். நல்லா வந்து தக்காளி தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நம்ம நசுக்கலாம். நைஸாக மேஷர் இருந்தால் மேஷர் கூட நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நசுக்கிட்டு நான் காட்டுறேன் எப்படி செய்யணும். இந்த மாதிரி நம்ம தக்காளியெல்லாம் நான் நசுக்கி வச்சுருக்கேன் நல்லா. இது வந்து அப்படியே எடுத்து இங்கே ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். நான் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது இது எல்லாம் சுண்டணும். தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வரணும். அது வரைக்கும் இது நான் கம்மியில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி போட்டு நல்லா தண்ணி இன்னும் சுண்டணும். பாருங்க, நான் இது வரைக்கும் போட்டிருந்தேன். சுண்டு தண்ணி இவ்வளோ தூரம் ஆகிடுது. இன்னும் நல்லா சுண்டணும். இது ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது நல்லா சுண்டணும். இது மதியத்தில் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா சொல்லுவோம். நான் வந்து 3/4 கடாய் போட்டிருந்தேன். நான் இது பாருங்க, தண்ணி இல்லாமல் இது பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளி வந்து நல்லா வேக வச்சு நல்லா அப்பப்போ நம்ம கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இப்படி ஆகுது. இப்போ வந்து நம்ம இது இறக்கின்னு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எப்படின்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எண்ணெய் காயட்டும். கடுகு சின்ன ஸ்பூன்ல 2 கடுகு பொரியட்டும். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு.
வச்சுக்கணும். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு 3 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம டக்குனு என்ன பண்ணலாம்னாக்கா வேக வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து போட்டுக்கிறது 3 ஸ்பூனு சில்லி பவுடர். இப்போ வந்து நம்ம உப்பு போடலாம். நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு மேலே வரணும். அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா தண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு வருது. கடாய்க்கே ஒட்டக்கூடாது சட்னி, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. தவாவில் ஒட்டவே இல்லை பாருங்க. இந்த சமயத்தில் வந்து நான் வந்து வினிகர் போட்டுக்கலாம். வினிகர் நான் போடுறதுனால எலுமிச்சைப்பழம் போட்டுக்கிறேன். வினிகர் போட்டால் 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் கூட நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த சட்னி கடையிலெல்லாம் விற்கிற மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் வந்து எலுமிச்சைப்பழம் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செய்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்னாக்கா டெய்லி கொஞ்சம் சாப்பாடு சுடு சாப்பாட்டுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இல்லை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஆறின பிறகு நம்ம வந்து பாட்டிலில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாட்டிலில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா பாட்டில் கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம பொரிச்சு வைக்கணும். நம்ம சட்னி பாருங்கள், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ தக்காளி சட்னி செய்யறது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.